ஹே கைஸ், திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் பிளேயர், எல்லாரோட ஃபேவரட் பிளேயர் சென்னைனா இவரை அசோசியேட் பண்ணி பேசியே ஆகணுன்ற மாதிரி ஒரு பிளேயர். நம்ம எல்லாருக்கும் சென்னைனா ஃபஸ்ட்டு மைண்ட் வர்றது தோனி. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இவருக்குன்னு ஒரு பிளேஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம சின்ன தலை சுரேஷ் ரெய்னா அவரோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதை ஒட்டி அவருக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட், என்னோடய தாட்ஸ் அப்படியே சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ சுரேஷ் ரெய்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என் மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னா, அந்த ஒரு எலிகன்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கணும் உள்ள அந்த எலிகன்ஸு, இன்சைட் அவுட் ஷாட்ஸ், அந்த ஒரு ஈஸி ஃப்ளிக்ஸு, அந்த ஒரு க்யூட் புல் ட்ரைவ்ஸ்லாம் அடிப்பார், அதெல்லாம் தான் மைண்டுக்கு வருது. அப்புறம் சுரேஷ் ரெய்னானா செல்ஃப்லெஸ்னஸ். மற்றவனுக்காக இவரை மாதிரி செலிப்ரேஷன் எவனாலையுமே பண்ண முடியாது. அந்த ஃபீல்டிங்கில் அந்த ஷார்ப்பான கேட்சஸ். ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஜடேஜாவுக்கு முன்னாடிலாம் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்டில் ஒரு டைமில் யுவராஜ்னா பயங்கரமான ஃபீல்டர்னு சொல்லுவாங்க. 2000s, ஏர்லி 2000s, லேட் 2000s. அதுக்கப்புறம் ஃபீல்டிங்னாலே சுரேஷ் ரெய்னா தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டர் அண்ட் அ போனஃபைடு சிஎஸ்கே லெஜெண்டு. நம்பர் 3ல் ரெய்னா வந்து அங்கே இருந்த அந்த பேட்டிங் க்ரீஸில் இருந்தாலே அந்த மேட்ச் ஓரளவுக்கு சேஃப் அப்படின்ற பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே சிஎஸ்கேயில் இருந்தவர். 2008 தோனியோடு சேர்ந்து டீமை இந்த சிஎஸ்கேன்ற எம்பையரை பில்ட் பண்ண உதவுனவரில் ரெய்னாவும் ஒரு முக்கியமான நபர். நம்பர் 3ல் வந்து கவுண்ட்லெஸ் மேட்சஸ் ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு சிஎஸ்கேயோட ஃபர்ஸ்ட் டைட்டில் 2010 ஃபைனல்ஸில் மும்பையிலே அடித்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோரர் ஃபார் சிஎஸ்கே அந்த மேட்ச். அண்ட் சுரேஷ் ரெய்னா லைக் அந்த ஒரு மிஸ்டர் ஐபிஎல் அப்படின்னாலே அது சுரேஷ் ரெய்னா தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. 2011, 2012, 2013 பீக் ரெய்னா யாரானே சொல்லலாம். T20 வேர்ல்டு கப்பில் செஞ்சுரி அடித்தது, ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஹிட் செஞ்சுரிஸ் இன் ஆல் 3 ஃபார்மேட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் டு ஹிட் செஞ்சுரிஸு. அதுக்கப்புறம் 2014 அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலில் அடித்த 100 அகெயின்ஸ்ட் கேகேஆர். இந்த மாதிரி ரெய்னானாலே கிளட்ச் மேட்சஸில் அந்த க்ரூஷியல் பர்ஃபார்மன்ஸ். 2011 வேர்ல்டு கப் செமிஃபைனல் அண்ட் குவார்ட்டர் ஃபைனலில் அந்த க்ரூஷியல் நாக்ஸ் அது யார் மறக்க முடியும். 2011 குவார்ட்டர் ஃபைனலில் ஆஸ்திரேலியாவோட, அதுக்கு முன்னாடி 3 வேர்ல்டு கப்லேயும் ஆஸ்திரேலியா வந்து எலிமினேட்டே ஆனதில்லை, கண்டினியூஸ் விக்ட்ரிஸ். அங்கேருந்து ரெய்னாவும் யுவராஜும் போட்ட பார்ட்னர்ஷிப்னால தான் நம்ம செமிஃபைனல்ஸ்க்கே போனோம். அந்த மாதிரி ஒரு க்ரூஷியல் கேம்னாலே ரெய்னா அந்த இடத்துல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார்னு எல்லாருக்குமே தெரியும். சிஎஸ்கேவும் ரெய்னாவும் பிரிக்கவே முடியாத ஒரு எமோஷன். எல்லாருமே ஆஃப்டர் தோனிக்கு அப்புறம் ரெய்னா தான் கேப்டன்சியெல்லாம் பண்ணுவாருன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்குமே ஒரு பாயிண்டில் 2012-13 அந்த டைம்லலாம் விராட் கோலி அப்போ தான் அப் அண்ட் கம்மிங்காக இருந்தார். பட் சுரேஷ் ரெய்னா தான் நெக்ஸ்ட்டு இந்தியாவோட கேப்டனாக இருப்பார் ஆஃப்டர் தோனிஸ் டென்யூர் அப்படின்லாம் எல்லாருமே யோசித்தாங்க. பட் ஆஸ் ஃபேட் டிசைடட், அவருக்கும் அந்த ஒரு ட்ராப் இன் ஃபார்ம் வந்துச்சு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில். அண்ட் என்ன தான் ஐபிஎல்லில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாலுமே அந்த இன்டர்நேஷ்னல் கெரியரில் ஒரு ட்ராப் ஃபார்மில் வந்துச்சு. அண்ட் ஃபிட்னஸ் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தனால ஆஃப்டர் 2016 அண்ட் 2017 ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அண்ட் 2018 அப்புறம் அவரால் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஆட முடியல. எவென்ச்சுவலி 2020 அலாங் சைட் தோனி ரிட்டையரும் ஆகிட்டார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து. பட் ஐபிஎல்லில் ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஹிட் 5000 ரன்ஸ் சுரேஷ் ரெய்னா தான். கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் கேம்ஸ் சிஎஸ்கேக்கு வின் பண்ணி கொடுத்த ஒரு ரைடா. நம்பர் 3ல் வந்து அந்த டீமை ஸ்டெபிளைஸ் பண்ணி ஆடி கொடுத்த ஒரு பிளேயர். இன்றைக்கி வரைக்கும் சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு நம்பர் 3 பிளேயரை தான் தேடிட்டுருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டட் பிளேயர், ஒரு டாப் ஆஃப் த பால் அடித்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதே மாதிரி என்ன தான் அந்த நாக் வந்து யூட்டிலைஸ் ஆகி வின் பண்ணலனாலும் 2014 குவாலிஃபயர் 2ல் அந்த 87 ஆஃப் 25 பால்ஸ் லிட்ரலாக காட் மோடுக்கு போயிட்டார் அன்றைக்கி ரெய்னானே சொல்லலாம். அந்த நாக் நான் லைவாக பார்த்தேன் மேட்ச்சு டிவியில். அது அப்போலாம் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி அவ்வளோ ஹிட்டிங்லாம் அவ்வளோ இதுவாக அடிக்க மாட்டாங்க. லைக் தே வில் டேக் தேர் டைம் அடிப்பாங்க. ஒரு 30 பாலில் ஒரு 50 ரன் அடித்தாலே நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடின கணக்கில் இருக்கும். அந்த மாதிரி டைமில்
ஹிமாலயன் டாஸ்க் தான் 220 சேஸ் பண்ணதே கிடையாதுன்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. ஆனால் வந்துட்டு அங்கே போயிட்டு போட்டு சரியான அடி அடித்து ஆல்மோஸ்ட் பவர் பிளேலேயே மேட்ச்சை முடிச்சிருப்பார். ரெய்னா இன்னும் ஒரு 6-7 ஓவர் மட்டும் அந்த மேட்ச்சில் ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த நிலமையில தான் இருந்துச்சு. பட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட். அந்த மாதிரி ஒரு பிளேயர் ரெய்னா. பொட்டென்ஷியல் ஆஃப் எந்த ஒரு லெவலில் இருந்த பொட்டென்ஷியலில் இருந்த ஒரு பிளேயர். அண்ட் ஓரளவுக்கு அதை இதுவும் பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டார். ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாரு, ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருக்காரு, ஒரு 4 ஐபிஎல் ஜெயிச்சிருக்காரு, ஒரு 2 சிஎல் T20 ஜெயிச்சிருக்காரு. He has lived his cricket life far and above. இது எல்லாத்தையும் தாண்டி கிரிக்கெட் ஃபீல்டில் ரெய்னானா எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஒரு நல்ல மனுஷன். அந்த மனுஷன் இன்னொருத்தனுக்கு இன்ஜுரினா அவன் தான் போய் ஃபஸ்ட்டு பார்ப்பான். ஒருத்தன் 100 அடித்தா அவனோட இவன் தான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவான். ஒருத்தன் விக்கெட் எடுத்தால் அந்த பவுலரை போய் பாராட்டி செலிப்ரேட் பண்ணுவான். ஒருத்தன் டவுனாக போயிட்டானா அவனை போய் ஆறுதல் கொடுத்து இது பண்ணுவான். இந்த மாதிரி ரெய்னானாலே கிரிக்கெட்டில் எல்லாருக்கும் மோர் தென் அ பேட்டர், மோர் தென் அ பிளேயர், இஸ் அ குட் ஹியூமன் பீயிங் ஆன் த ஃபீல்ட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. ஸோ ஹாப்பி பர்த்டே சின்னத்தில். நீங்கள் இன்னும் நிறைய வருஷம் ஆடிடணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். பட் நீங்கள் ஆடின எல்லா வருஷமே சும்மா தரமாக தான் இருந்திருக்கு. ஹோப் யூ ஹேவ் அ குட் லைஃப்.